அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானின் அதிசார சஞ்சாரம். வருகின்ற ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை 5:45 மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு பயிற்சி ஆகும் வரை அங்கு மிதுனத்தில் தான் சஞ்சரிப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 49 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. 12 ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது அதிசாரம் பெற்று 10ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாக 10ஆம் இடத்துக்கு குரு வருவது அவ்வளவு நல்லது அல்ல. இந்த துலாம் ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு 49 நாட்கள் சொன்னால் அது மிகை ஆகாது. தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள், நீ நல்லது செஞ்சிருப்பீங்க, நல்லது செஞ்சாலும் எதிராளிகளுக்கு நல்லதா தெரியாது, இல்லை நீங்க நல்லது செய்ய போய் அதனால் விபரீதமான சில விளைவுகள் ஏற்பட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஏற்படும் போது தொழிலில் ஒரு தடை ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்கள் புது முயற்சியில் எதிலும் இறங்காமல் அமைதி காப்பது சற்று நல்லது. இந்த 49 நாட்கள் 18/10 5/12 வரைக்கும், 18/10/2025 5/12/2025 வரைக்கும் 49 நாட்கள் புது முயற்சியில் இறங்காப்பு நல்லதுகள் போக யாருக்கும் பொறுப்பேற்று ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இன்கேஸ் ரொம்ப வேண்டுவீங்க, ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க, நீங்க கையெழுத்து போடுறீங்க வச்சுக்கீங்களேன், அவனுக்கு சரியா பணமே இந்த பேங்க்ல அக்கௌண்ட் பண்ண ஆரம்பிச்ச நேரம் காசே வரலையா, நேரம் பார்த்து இவங்ககிட்ட போய் நான் இருந்தது சாட்சி கையெழுத்து வாங்கினேன் பாருங்க அப்படின்லாம் தேவையில்லாத ஒரு அவப்பெயர் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அதனால பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அமைதியாக இறை வழிபாட்டில் நாட்களை கடத்துங்கள். யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க, யாருக்காவது நான் பார்த்துக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுக்காதீங்க. இது உங்களுக்கு சற்று சாதகமற்ற தன்மை. இருப்பினும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கல்வி கேள்வியை சற்று சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் வார்த்தைக்கு ஓரளவு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் அருமையா பேசுவாப்ப, உண்மையா சொல்லுவா, கரெக்டா தீர்வு சொல்லாப்படமாங்க, ஆனால் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அப்போ தனம் கல்வி குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் உங்கள் வாக்குவன்மை மேன்மை பெறும். அதை நீங்கள் எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்றால், இறைவழி நாட்டத்தில் இறைவன் நாமாவை உச்சரிப்பதில், நல்ல விஷயங்களை சொல்வதில், உண்மையை உரைப்பது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் இறங்குவது நல்ல விஷயம். அதுபோக உங்கள் ஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயின் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேன்மையடையும். தாயின் ஆரோக்கியம் மேன்மையடையும். சொன்ன மாதிரி ரூபாவணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்தை உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட உங்க பணத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கையில வச்சுக்காதீங்க. கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாத செலவுகள் ஆகுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அடுத்தவங்க பேர்ல மாத்தி விட்டுருங்க 49 நாளைக்கு. அதுக்கப்புறம் கூட உங்க பேர்ல மாத்திக்கங்க பணத்தை. இல்ல வீடு வீடு வாங்கினா கூட உங்க பேர்ல இந்த 49 நாளைக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்காதீங்க. வீடு வண்டி வசதி வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பேரில் இந்த 49 நாளைக்கு நீங்கள் வாங்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. அப்ப ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது நல்லது. ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ நவமி தேதியோ உத்திரட்டாதி நட்சத்திரமோ சேர்ந்து வரதா இருந்தால்
அன்னைக்கு வந்து குளிகை நேரத்துல வந்து கடனை கொஞ்சமாச்சும் கொடுங்க, நிச்சயமா கடன் தீர்ந்துடும். ஏன்னா ருணரோச்சத்திர ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம்தான் அது. அப்ப இந்த கடன் நிகழ்ச்சி எல்லாம் கண்டிப்பாக தீரும். அதற்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான நிகழ்வு தான் இது. ஏன்னா குரு மூன்று பார்வைகள், குருவின் தன்மைக்கு 3 பார்வைகள், 3 இடங்களை ஒரே நேரத்தில் பார்ப்பதால் ஒரு சாதக பாடாலும் ஒரு பாதகமும் கண்டிப்பாக நடக்கும். அதில் சற்று எச்சரிக்கையோடு இருந்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கத்தான் செய்யும். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, ஸ்ரீரங்கம் தாயார் சந்நிதியில ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. அது உங்களுக்கு நிச்சயமா நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். எங்க இருந்தாலும் பெருமாள் கோயில தாயார் சந்நிதியில பண்ணுங்க. ஸ்ரீரங்கம் வந்து சுக்கிரனுக்கு உண்டான மிகவும் மகத்துவமிக்க ஒரு ஸ்தலம். இப்போ கச்சனூரை கேட்கலாம் எல்லாருமே, அது நவகிரக ஸ்தலம். இது வந்து அந்த நவகிரகத்துக்கு அதிபதியான லட்சுமியின் ஸ்தலம் ஆகும். அஷ்டமி அன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அஷ்டமி அன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இவை அனைத்துமே நிச்சயமாக உங்களுக்கு கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை அதிகமாக நடத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, இதுவரை உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் ஒரு 49 நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்க போறார். ஏன்னா அஷ்டமத்து குரு அப்படின்னு சொன்னா பொருள் இழப்பு, பணம் இழப்பு, பணம் களவு போகுதல், பணத்தை தொலைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த வீட்டை பூட்டை உடச்சி திருடிட்டு போனாங்கல்ல, இவங்கெல்லாம் அஷ்டமத்து குரு நடந்துகிட்டு இருக்கும். அஷ்டமத்து குரு மெயினான நாள் நடந்தால் அப்போ வீட்டை போட்டுட்டு இங்கேயும் போகக்கூடாது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சரியான நம்பிக்கையான காவலுக்கு ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம போகணும். ஏன்னா காவல்துறையில் தவறு நடப்பணும். இத்தனாம் தேதி வரைக்கும் நம்ம ஊரில் இருக்க மாட்டோம், எங்கள் வீட்டை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போகணும். அந்த ரோந்தில் வந்து அப்போ அடிக்கடி இந்த கண்காணிச்சுட்டு இருப்பாங்க அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இந்த அஷ்டமத்து குரு காலகட்டங்கள் இது எல்லாம் நிகழ்ந்திருக்கும். இப்போ அந்த தன்மை மாதிரி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஒரு அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த 49 நாளுக்குள்ள உங்கள் ராசியை முதல்ல வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க வந்து உடல் ரீதியான, மனம் ரீதியான எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குணமடையும். இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கூட இந்த சுகர் நல்லா ஒரு கண்ட்ரோல்ல வரும். நீங்க அப்புறம் வந்து ஒரு ஆரோக்கியம் பெருகும் போது, ஆரோக்கியம் பெருகினாலே ஒரு தைரியம் வந்துடும், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உற்சாகம், இது எல்லாமே தானாகவே வந்துடும். அது வந்துட்டா அதுக்கப்புறம் வந்து பணத்தை எப்படி வேணாலும் வந்து சம்பாதிக்கலாம் ஒரு எண்ணத்தோட தான் போயிட்டு இருப்பாப்ல. அதற்கப்புறம் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கணும். 3ஆம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம், ஒரு உத்வேகம், ஒரு வீரியம், சாதிச்சு காட்டுங்கிற ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட தன்மைகளை வந்து பார்க்குறான். ஏற்கனவே உங்களுக்கு வந்து குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தான பாக்கியாதிபதி இல்லை, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 2க்கு உடையவன் அவர் தான். தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இந்த குரு தான். அவர் பாக்கியத்தில் உட்கார்ந்திருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு, குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை அவர் கண்டிப்பா திருப்பி பார்ப்பார், தன் சொந்த வீடாச்சு அது. ஏன்னா விருச்சிகமும் நீர் ராசி, மீனமும் நீர் ராசி. கடல் கடந்து பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். 2 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா, நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏற்படும். அதீத முயற்சியில் இறங்குங்கள், நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக நீங்க வந்து பண்ணணும். ஏன்னா அவர் தான் வெளிநாடு சென்று வெற்றியுடன் திரும்பி வந்தார். அதனாலேயே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். நான் ஏற்கனவே சில பதிவுகளை சொல்லி இருக்கிறேன். ராமேஸ்வரத்துல வந்து வெளிநாடு போறவங்கனால ராமேஸ்வரம் யாரா இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனோம்னால் முதல்ல வந்து ராமேஸ்வரத்தை கிழக்கு வாசல் உள்ள ஆஞ்சநேயர் சந்தைக்கு போய் செந்தூரம் சாட்டியோ இல்லை வெற்றிலை மாலை சாட்டியோ பின்னால் ஆத்மலிங்கத்தை தரிசிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெகு விரைவாகவே நடக்கும். அட்லீஸ்ட் சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுறவங்க கூட ஒரு தெரியாத சுற்றி பார்க்காத வெளிநாடு போகணுமேன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னால் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் முயற்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகள் வெளிநாட்டு கல்விக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க நினைச்ச காலேஜில் நினைச்ச நாட்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு அனுமதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு அதீத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு உண்மையான விஷயம்தான் இது. ஆக ஆரோக்கியம் மேன்மையேறுவதோடு அல்லாமல் உங்கள் முயற்சிகளில் வெற்றி, கீர்த்தி, புகழ் அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு
அதிசார பயிற்சி இது ஒரு 49 நாளைக்கு தான். காலம்புறம் அப்படியே இருந்தோம்னா இதா இருந்துடக்கூடாது. 49 நாளைக்கு, இந்த 49 நாளைக்கு மறுபடியும் ஒரு அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருவாரு குரு பகவான். அப்போ இதுல வரக்கூடிய இந்த 49 நாள் நீங்க அடையக்கூடிய நற்பலன்களை ஒரு பாதுகாப்பாக சேமித்துக் கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து அதில் ஒரு சுமூக உறவு ஏற்படும். ஏன்னா கோர்ட்ல ஜெயிக்கிறதுங்கிறது நீங்க ஜெயிச்சுட்டு வந்துடலாம், ஆனா பங்காளிகளுக்குள்ள என்ன ஒரு விரோத மனப்பான்மை வளர்க்கும். அங்க அப்படி இல்லை, அந்த விரோதமே தீர்ந்துரும். விடுப்பா, நம்ம அண்ணன் தம்பி பங்காளிగా அடுத்து ஒருத்தர் கொடுத்து ஏன் சண்டை போட்டு இருக்கணும், நமக்குள்ளே ஒற்றுமையா போயிடும்பா, சரிப்பா உன்னோட ப்ராப்பர்ட்டி தான்ப்பா தேரணும், ஏதோ ஒரு கட்ட காலம் வச்சுக்கீங்களா அப்படி இருந்து போச்சு அப்படின்னு சொல்லி சுமூக உறவு ஏற்படும். அது எவ்வளவு நல்ல விஷயம். இந்த மாதிரி தன்மைகள்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும். அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப ஏதாவது நீங்க பணம் இழுவை இருக்குன்னா நல்லா கிளைம் பண்ணுங்க, நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பகவான் வழிபாடு, இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக அவர் பண்ண வேண்டும். அது எப்படின்னா, மலைப்பாங்கான இடம், மலைன்னு ரொம்ப ஹில்ஸ் ஏரியா இல்லை, அது சுற்றி வட்டார மலைகள் இருக்கலாம், நீர்நிலைகள் இருக்கலாம், அதற்கு பக்கத்தில் ஆச்சார தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ஆச்சாரியம் நித்தியப்படி 3 காலமும் பூஜை நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அந்த இடத்திற்கு சிவபெருமானை நீங்கள் வழிபட்டீர்களே ஆனால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகளில் இருந்தும் கெடுபலனிருந்தும் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்பட்டு அற்புதமான நற்பலன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.